பட் நிறைய பேர் வந்து இப்போ இந்த சைடு வந்து கிராஸ் பண்ணி போனாங்க, எல்லாருமே ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து நிறைய பேக்கில் காட்டுறேன், பிகாஸ் வந்து இங்கிட்டு நல்லா காட்டுற மாதிரி பேக்கில் தான் இருக்குது. என்னையவே காட்டினோம்னா கரெக்டாக இருக்காது. மண் வந்து கலர் வித்தியாசமாக தெரியல, ஊதா கலரில் தெரியும் மண். சுற்றி வந்து சரியான மண், நடக்கவே முடியல, அதளவுக்கு வந்து மண்ணாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து இருக்குது. அது எப்படி வந்து ப்ளூ கலரில் தெரியுதுன்னு தெரில, அண்ட் ஆல்சோ அப்படி எப்படி டேர்ன் ஆகுதுன்னு தெரில. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ நான் வந்து இப்போ எங்கே இருக்கிறேன்னா வந்து காரில் போய்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இப்போ மேலூரில் இல்லை, பரமக்குடிக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்துக்காக வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துக்கு வந்திருந்தேன். டைம் வந்து ஒரு ஈவினிங் 5 மணிக்கிட்ட வந்து இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பரமக்குடியிலேருந்து மேலூர் போகிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னனால தான் வந்து இப்போ ராமேஸ்வரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இப்போ வந்து மேலூர் போகிற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ காரில் தான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ மேபி நாய்ஸஸ் வந்து எப்படி இருக்குன்றது தெரில. ஸோ நான் அங்கே போய் வந்து வீலாக் வந்து உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி எப்படி இருக்குன்றதை நான் அதை தான் வந்து உங்களுக்கு வீலாக கன்வே பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போய் இருக்கோம்னா தனுஷ்கோடிக்கு வந்து போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. பட் இப்போ வந்து நம்ம அங்கே போகலை, அரியமான் பீச்சுக்கு வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். பிகாஸ் அது வந்து கிளம்புறதா இருந்தால் நம்ம காலையிலே வந்து கிளம்பி இருக்கணும். பட் இப்போ நம்ம கிளம்புறதே வந்து 4 மணின்றனால அங்கே போகிறதுக்கு டைம் சுத்தமாக இருக்காது. அதனால வந்து அப்படியே அரியமான் பீச்சுக்கு போயிட்டு அண்ட் அங்கே இருந்து அப்படியே மேலூர் போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ நான் இங்கே போய் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக உங்ககிட்ட வந்து ஒரு வீலாக கன்வே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரியமான் பீச்சுக்கு வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ வந்து இங்கிட்டு ரைட் கட் எடுத்து போனோம்னா வந்து இருக்கும், அந்த இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் போனோம்னா அந்த பீச் வந்து வந்துடும். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து ட்ரெயின் வர மாதிரி அந்த ரயில்வே ட்ராக் வந்து இருந்துச்சு. கரெக்டாக வந்து அந்த இடத்துல ட்ரெயின் வந்து கொஞ்சம் நின்று இப்போ வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கோம். அண்ட் எல்லாருமே வந்து இப்போ கரெக்டாக வந்து மணி 5:30 மணிக்கிட்ட ஆகுது. ஆல்ரெடி வந்து எல்லாரும் இங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்ததே வந்து ஆல்ரெடி லேட்டு. போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்றதையும் பார்ப்போம். பட் நிறைய பேர் வந்து இப்போ இந்த சைடு வந்து கிராஸ் பண்ணி போனாங்க, எல்லாருமே ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டாக போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், 5:30 மணின்றது லேட்டு தான். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இறங்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. நான் வந்து நிறையா பேக்கில் காட்டுறேன், பிகாஸ் வந்து இங்கிட்டு நல்லா காட்டுற மாதிரி பேக்கில் தான் இருக்குது. என்னையவே காட்டினோம்னா கரெக்டாக இருக்காது. ஸோ அது வந்து நான் பேக் வியூவில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கிட்டு வந்து சூரிய ஒளி மாதிரி இருக்குது. அண்டு இங்கிட்டு வந்து பீச் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. மணி வந்து ஒரு 5:30 கிட்ட ஆகுது. பட் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். சுற்றி வந்து சரியான மண், நடக்கவே முடியல, அதளவுக்கு வந்து மண்ணாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப லாங்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். அண்ட் ஆல்சோ வந்து இன்னைக்கு கரெக்டாக வந்து ஒரு வெள்ளிக்கிழமை கிட்ட. ஓகே, நிறைய பேர் தான் வந்து இருக்கிறாங்க. இந்த டைம்லேயும் வந்து கொஞ்சம் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப வந்து ரஷ்ஷாக இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து காற்றுமே வந்து உங்களுக்கு அதளவுக்கு பலமாக இல்லை. ஐ மீன் அந்த தனுஷ்கோடி அந்த மாதிரி ரேஞ்ச் அளவுக்குலாம் வந்து காற்றடிக்கும்ல, அதளவுக்கு வந்து காற்று ரொம்ப பலமாக வீசலை. மண் வந்து கலர் வித்தியாசமாக தெரியல, ஊதா கலரில் தெரியும் மண். இங்கே வந்து கேமராவில் கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கேமராவில் வந்து அப்படி தெரியுது. ஸோ அது ஏன் வந்து மண் உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ப்ளூ கலரில் இருக்குன்னு தெரியல. ஐ மீன் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து இருக்குது. அது எப்படி வந்து ப்ளூ கலரில் தெரியுதுன்னு தெரில. அண்ட் ஆல்சோ அப்படி எப்படி டேர்ன் ஆகுதுன்னு தெரில. பட் அந்த சன்லைட் வந்து இங்கிட்டிருந்து இப்படி வருதுன்னா இந்த சன்லைட் மட்டும்தான் வந்து இங்கே இருக்குது. பட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது. இது வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம்.
செருப்பு போடாமல் நடந்தால் இன்னும் வந்து சாஃப்டாக இருக்குது, லைட்டாக தள்ளுது. ஐ மீன் அந்த அலை வந்து வருதுல, அது வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளுற மாதிரி இருக்குது. சன்செட் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நான் இந்த சைடு வந்து என்னால் எந்திரிச்சு நிற்க கூட முடியல, அதளவுக்கு வந்து ரொம்ப சைடில் இருந்து வெயில் அடிக்குது. பட் இந்த சைடு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு நார்மலாக வந்து இப்போ லாக்டவுன் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டு அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நல்லா தான் இருக்குது. இதை விட தனுஷ்கோடி இது எல்லாமே வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு லேட்டாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது கூட உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு தண்ணீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ஓகே, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸாக வந்து வரல. ஐ மீன் இந்த தனுஷ்கோடி இதுக்கெல்லாம் வந்து இருக்கும்ல, அதளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபோர்ஸாக இல்லைனாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப வந்து க்ளோஸாக போக முடியல. ஐ மீன் ரொம்ப வந்து தூரமாக போக முடியல. இதுதான் வந்து நேச்சராக ரொம்ப சூப்பராக வந்து ஃபீல் ஆகுது. ஹாய் அனிஃபா பை. நம்ம வந்து கருப்பு சட்டையில் சில வீடியோவில் போட முடியல, குடும்ப சூழ்நிலை மற்றும் தனிநபருடைய பிரச்சனை காரணமாக நம்ம வந்து போட முடியல. நம்மலாம் வந்து ஒரே ஃபேமிலி. சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக கருப்பு சட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாம. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து சொன்னாங்க, நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலி தான். அண்ட் ஆல்சோ எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து அவங்க சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்த்தீங்கன்னா வந்து பருத்தி பால் கிட்ட வந்து வாங்கியிருக்கிறோம். இந்த பீச் சைடில் வந்து வச்சுட்டு போனாங்க. சும்மா ஒரு 10 ரூபா கிட்ட வந்து சொன்னாங்க இந்த ஒரு கப்பில் இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து ஒரு 6 கிட்ட அரௌண்டில் வந்து இருக்குது. அண்ட் 6க்கு மேலே வந்து ஆயிடுச்சு. அண்ட் ஓரளவு உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி முற்றினா பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இருட்டான மாதிரி இருக்குது. பட் கேமராவில் வந்து எப்படி கவரேஜ் ஆகுதுன்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீலாகில் நான் வந்து என்னென்ன பண்ணேன், எங்கே வந்திருக்கிறேன், அண்டு எப்படிலாம் வந்து ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக கன்வே பண்ணியிருப்பேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்க வரைக்கும் மண்டிதன் பை ஃப்ரம் நிஜாம்.